எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இதுக்கு முன்னாடி 2 பேர் பேசினாங்க, அதுக்கு முன்னாடி சாரும் பேசினார். இப்போ இதை யூடியூப்பில் பார்த்துட்ருக்கிற மக்களுக்கும் சரி, இங்கே இருக்கவங்களுக்கும் சரி, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அவங்களுக்காக எவிடன்ஸோடையே நான் ஒரு பேச்சை தரேன். ஸோ உண்மையிலே ஸ்காலர்ஷிப்லலாம் ஓபிசி மக்களுக்கு அவங்க கொடுக்கப்படுற அந்த அமௌண்ட் குறைவா, 27% உண்மையிலே நிறைவேற்றப்படாமல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இது யாருன்னு யாருக்கா தெரியுமா? இவர் ஒரு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே இங்கே இருக்க. அவர் சொன்ன கோட் தான் இது. அண்ட் இந்த கோட் இஸ் ஃப்ரம் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். To treat unequals as equals is to perpetuate inequality. அதாவது தமிழ் இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, சமம் இல்லாதவர்களை ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்ப்பதே ஒரு அநீதி அப்படின்னு சொன்னார். வேற யாரும் இல்லை, பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் தான் அவர். This is an excerpt from மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டுடைய 2ஆம் பக்கத்தில் இந்த ஒரு வரி போட்டிருக்காரு. பீகான் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். இவரும் இன்னொருத்தரும் மாமனிதரான விபி சிங் அவர்கள். ஸோ அப்போ அவர் அங்கே ஒரு ஈக்குவாலிட்டி அப்போ ஒரே நேர்கோட்டில் வைத்து பார்க்கக்கூடாது அப்படின்னா அவர் ஈக்குவாலிட்டி வேணான்றாரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வேணான் தான் சொல்கிறாரு. அப்போ அப்படி என்ன வேணும்னு சொல்கிறாருன்னா ஈக்விட்டி. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே பார்த்துங்க, 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் டிசேபிள்ட், மாற்றுத்திறனாளி, இன்னொருத்தர் நல்ல உயரமானவர், இன்னொருத்தர் ஒரு ஆவரேஜ் ஹைட், ஒரு பெண்மணி, இன்னொரு குழந்தை. 4 பேருக்கும் ஒரே விதமான மிதிவண்டியை கொடுக்கறது அப்படின்றது தான் ஈக்குவாலிட்டி. அது எந்த விதத்தில் நியாயப்படும்? அவருக்கு ஏற்ற மாதிரி மிதிவண்டியை கொடுத்தால் மட்டுமே அவர்கள் ஒழுங்காக அந்த பயணத்தை மேற்கொள்வர். அதுதான் ரிசர்வேஷனுடைய பேசிக் பிரின்சிபிள். தட் இஸ் ஈக்விட்டி. ஸோ இப்போ ஒவ்வொரு உண்மையாக பார்க்கலாம். ஸோ இது நான் வரும்பொழுது ரயில் வண்டியில் செஞ்ச ஒரு சின்ன இமேஜ். ஸோ ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். ஸோ நான் கூகுளில் சர்ச் பண்ணுறது சர்வே ரிகார்டிங் ஓபிசி இன் ஐஐடிஸ். ஏன் ஐஐடிஸ்னால் அது என்னுடைய நிறுவனம், அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சர்வே ரிகார்டிங் ஓபிசி இன் ஐஐடிஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். அதில் 4 நியூஸ் ஆர்டிகல்ஸ் வருது. எக்கனாமிக் டைம்ஸ் வருது, ஹிந்து வருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருது, இன்னும் கீழே போனால் த பிரிண்ட் அப்படின்னு ஒன்று வருது. சரிங்களா? 5 ஆர்டிக்கல் வருது. நான் சர்ச் பண்ணது என்ன, ஓபிசியில் ஐஐடியில் ஓபிசி மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத சர்ச் பண்ணுது. ஸோ இதில் த பிரிண்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதில் என்ன சொல்கிறாங்க, டாப் 5 ஐஐடிஸ் மெட்ராஸ், டெல்லி, பாம்பே, காரக்பூர், கான்பூர், இது 5 தான் டாப் 5 ஐஐடிஸ். ஸோ இந்த 5ல் ஃபேக்கல்ட்டி பொசிஷன், ஆசிரியருக்கான அந்த ஒரு பொசிஷனில் 98% முன்னேறிய வகுப்பினர் மட்டும்தான். விச் மீன்ஸ் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் கிடையாது. மீதி உள்ள வகுப்பினர் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஒரு லைனுடைய அர்த்தம். ஆனால் அந்த ஆர்டிக்கலில் உள்ள படிக்கும் பொழுது அந்த லைனில் எங்கேயாச்சும் ஓபிசின்ற ஒரு வார்த்தை இருக்கா? டாமினேட்டட் பை ப்ரிவிலேஜ் காஸ்டஸ். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரம் ஆதிவாசி அண்ட் தலித் கம்யூனிட்டிஸ் ஃபைண்ட் இட் ஹார்ட். ஏன் ஓபிசி மக்களுக்கு அங்கே எந்த கஷ்டமும் இல்லையா? சரி, ஓகே. அடுத்த கீழே பார்ப்போம். 7.5% ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், 15% ஃபார் தலித்ஸ் விச் இஸ் ஷெட்யூல் காஸ்டஸ். இந்த ரிசர்வேஷனை அவங்க ஃபாலோ பண்ணலன்னு போட்டிருக்காங்களே, எங்கேயாச்சும் 27% அவங்க ஃபாலோ பண்ணலன்னு போட்டிருக்காங்களா? கிடையாது. அடுத்த பக்கம், இது 2வது பக்கம். இதுலேயும் 98% ப்ரொஃபஸர்ஸும் 90% அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸும் ப்ரிவிலேஜ் காஸ்டஸ், முன்னேறிய வகுப்பினர் சார்ந்தவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் எங்கேயும் ஓபிசின்ற வார்த்தையே இல்லை. இங்கேயும் 6% ஃப்ரம் ஷெட்யூல் காஸ்டஸ், 1% ஃப்ரம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மீது எல்லாம் ப்ரிவிலேஜ் காஸ்டஸ். அப்போ எங்கே தான் போனாங்க இந்த ஓபிசி? இன்னும் பார்ப்போம். ஒரே ஒரு வரி, இந்த மொத்த ஆர்டிக்கலோடைய வரி எண்ணிக்கை, சென்டென்ஸ் எண்ணிக்கை 356. ஒரு வரி மட்டும்தான் ஓபிசிக்கு. அதுலேயும் ஃபால் பிலோ தி லெவல்ஸ் மேண்டேட்டட் பை ரிசர்வேஷன் பாலிசிஸ். அதாவது நடுவண் அரசாங்கம் சொன்ன ரிசர்வேஷன் எண்ணிக்கைக்கு கீழே இருக்குது. எவ்வளோ இருக்குது தெரியாது. ஷெட்யூல் காஸ்ட் 6% சொன்னாங்க, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 1% சொன்னாங்க. ஓபிசி எத்தனை பர்சன்ட்? ஏன்னா அவங்க கால்குலேட்டே பண்ணலை. ஏன் ஓபிசியை பற்றி கால்குலேட் பண்ணலைன்னா யாரும் கேட்க வரமாட்டாங்களே, அதனால் அவங்க பண்ணலை. இது இந்தியன் ரிசர்ச்சர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. இது பல ஆர்டிக்கலில் ஒன்றா சேர்ந்து புகுத்தப்பட்டது. ஐஐடி, என்ஐடிஸ், ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நைசர், ஐசர், இந்த 6 இன்ஸ்டியூட்ஸில், சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் ஃபேக்கல்ட்டி பொசிஷன் எப்படி இருக்குன்னு. இதுலேயும் எஸ்சி கேண்டிடேட்ஸ் admitted to PhD 8.5 to 9.9%, எஸ்டி கேண்டிடேட்ஸ் 2 to 4%, அண்ட் 2010 to அந்த ஒரு 8 வருஷ பீரியடில் 6 எஸ்டி அண்ட்
69 எஸ்சி கேண்டிடேட்ஸ் அட்மிட்டட்லாம் போட்டிருக்கு. எங்கேயாச்சும் ஓபிசி மாணவர்களுடைய தரவுகள் இருக்கா? அவர்களுடைய பர்சன்டேஜ் இருக்கா? அவர்களுடைய டேட்டா இருக்கா? கிடையாது. ஒரே ஒரு லைன் இருக்கும். SC 2.2%, ST 2.2%, OBC 2.7%. இந்த மொத்த ஆர்டிக்கலோடைய வார்த்தை எண்ணிக்கை வேர்ட் கவுண்ட் இஸ் 1064. 1064 வார்த்தைகளில் அந்த 3 OBC 2.7% மட்டும்தான் ஓபிசி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லைன். ஆனால் நம்ம ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோம், 98% முன்னேறிய வகுப்பினர். அந்த 2% யார் நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் ஆர்டிக்கல் ஃபுல்லாக தலித், ஆதிவாசி, SC ST பற்றி மட்டுமே இருக்க ஒரு ஓபிசியை பற்றி எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம நினச்சிக்கலாம், ஏன்ப்பா நீங்கள் தான் நல்லா டெவலப் ஆயிருக்கீங்களே, அதனால தான் உங்களை பற்றி போடலையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது CNBC TV 18 அவங்களுடைய ஆர்டிக்கல். 13,000 SC ST OBC IIT, IIM, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இந்த 3 பெரும் நிறுவனங்களிலிருந்து ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க. ட்ராப் அவுட்னா பாதியிலே படிப்பை விட்டு போயிட்டாங்க கடந்த 5 வருஷத்தில். இது ரிலீஸ் ஆன டேட் 6/12/2023, 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 2018 2023 எத்தனை பேர் ட்ராப் அவுட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதில் அதிகமாக இருக்கிறது யார்? 4,596, கிட்டத்தட்ட 4,600 மாணவர்கள் ஓபிசி வகுப்பினரை சேர்ந்தவர். 2,424 SC, 2,622 ST. ஆக அதிகமாக பாதிக்கப்பட்டவர் யாருன்னா ஓபிசி மக்கள் தான். ஆனால் ப்ரீவியஸ் ஸ்டடீஸில் எங்கேயுமே அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட போடலை. அவங்களுடைய பர்சன்டேஜோ அவங்களுடைய எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அதை பற்றி போடலை. 2066 ஓபிசி கேட்டகரி மாணவர்கள், 1068 SC கேட்டகரி மாணவர்கள், 408 ST கேட்டகரி மாணவர்கள் ஐஐடிஸ்லேருந்து ஆப்ட் அவுட் ஆயிட்டாங்க. ஆப்ட் அவுட் அப்படின்னா ஒரு வருஷத்திலே வெளியேறது ஆப்ட் அவுட்னு சொல்லுவோம். அதுலேயும் அதிகமாக இருக்கிறது ஓபிசி தான். அப்போது தேசிய கல்வி நிறுவனங்களில் இருக்கும் ஜாதியத்தால் அதிகமாக பாதிக்கப்பட போவது யாருன்னா ஓபிசி மாணவர்கள் தான். ஆனால் அவர்களை பற்றி நீங்கள் எந்த ஆர்டிக்கலும் இல்லை. ஏன்? அந்த குறிப்பிட்ட சமூகங்களுடைய தலைவர்கள் அரசியல் நோக்கோடு இருக்கிறதால அவர்கள் ஜாதிய நோக்கை விட்டுட்டாங்க. இன்னும் பார்ப்போம். இது நம்ம ஓபிசி வெப்சைட் obc.rights.org வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது. இதை பற்றி தான் ஆக்சுவலி நிறைய பேசணும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2020 23 வரைக்கும் கல்விக்காக ஸ்காலர்ஷிப்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் SC ST ஃபஸ்ட் வருஷத்தை பார்ப்போம். 2020-21 SC STயில் 3,726 கோடி. ஆனால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ? 19%, 18+1. BC MBC மைனாரிட்டி, BCM 3.5, BC அண்ட் MBC சேர்த்து 50%. ஒரு கல்லூரியை எடுத்துட்டோம் அப்படின்னா 50% மாணவர்கள் BC MBC மைனாரிட்டியில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வெறும் 827 கோடி தான். அதாவது 4 மடங்கு கம்மி. சரி, ஒரு வருஷம் தான் அதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த வருஷமும் பாருங்கள் 4 மடங்கு கம்மி, அதுக்கு அடுத்த வருஷம் 2 மடங்கு கம்மி. ஆனால் இதில் நீங்கள் ஒரு லாஜிக்கை பார்க்கணும். ஒரு கல்லூரியில் 19% மட்டும்தான் SC ST மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ணுற அரசாங்கம் ஒரு கல்லூரியில் 50% BC MBC மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் அவ்வளோ கம்மியாக செலவு பண்ணுறாங்க? இதை நம்ம அரசியல் தலைவர் யாராச்சும் அதை கேட்டாங்களா? கேட்கவும் மாட்டாங்க. அடுத்தது, இது ஸ்காலர்ஷிப். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் கொடுக்கப்பட்ட இண்டிவிஜுவல் அமௌண்ட். இதில் BC MBC மற்றும் டீனோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அந்த மாணவர்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் நம்ம ஹாஸ்டல் பற்றி மட்டும் பேசுவோம், 4,000 ரூபாய். அதுவே SC ST கம்யூனிட்டியாக இருந்தால் அவங்களுக்கு 8,500 ரூபாய். அது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். டெக்னிக்கல் கோர்ஸாக இருந்துச்சுன்னா 8,500 ஃபார் BC MBC அண்ட் 62,000 ப்ரைவேட் காலேஜில் படித்தா SC STக்கு. மற்ற கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு 6,500 ரூபாய், 10,500 ரூபாய் அப்ராக்சிமேட்லி ஃபார் BC MBC. அண்ட் அதுவே அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸே கிடையாது. டியூஷன் ஃபீஸ் 50,000 இருந்தாலும் கிடையாது, 5,000 இருந்தாலும் கிடையாது. போஸ்ட் கிராஜுவேட் MTech 17,500 ரூபாய் BC MBC அண்ட் நோ டியூஷன் ஃபீஸ் ஃபார் SC ST. இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது என்னோட சொந்த கல்லூரியான KMCயில் நடந்த கதை. ஒரு BC மாணவர் இருக்கார். அவருடைய ஆனுவல் இன்கம் 3.6 lakh, அதாவது வெறும் 30,000 per month ஃபேமிலி இன்கம். இன்னொரு SC ஸ்டூடெண்ட் இருக்கார். அவருடைய மந்த்லி இன்கம் 2 lakhs ஃபேமிலி இன்கம். இயர்லி இன்கம் 3.6 lakh, மந்த்லி இன்கம் 2 lakhs. ஸ்காலர்ஷிப் எதுக்கு கொடுக்குறோம்? அவங்களுடைய எக்கனாமி, அவங்களுடைய படிப்புக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஸ்காலர்ஷிப்போடைய நோக்கம். பொது அறிவோடு நம்ம யோசிச்சு சொல்லணும், யாருக்கு ஸ்காலர்ஷிப் நம்ம கொடுக்கணும்?
3.6 lakhs per year வாங்குற குழந்தைக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அவருக்கு ஸ்காலர்ஷிப் இங்கே கொடுக்கப்படாது. ஏனெனில் 2.5 lakhs per annum கீழே இருந்தால் மட்டும்தான் பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனால் அதுவே எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு நீ ஒரு மாதத்தில் 1 கோடி கூட சம்பாதி உனக்கு டியூஷன் ஃபீ கிடையாது அப்படின்றது எந்த விதத்தில் இது சமூக நீதி? அப்பட்டமான சமூக அநீதி. இது கடந்த 40 வருஷங்களாக தமிழ்நாட்டில் இருக்குது, யாரும் ஒன்றும் கேட்கல. இது ஐஐடி என்ஐடிஸ் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் ஃபேக்கல்ட்டி போஸ்ட் நம்ம ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். அந்த எண்ணிக்கை எல்லாமே பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது. எதுலாச்சும் ஒன்றுலையாச்சும் 27 வந்திருக்கா? 27 அப்படின்றது இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நடுவண் அரசாங்கத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 27என்ற எண்ணிக்கை எங்கேயாச்சும் இருக்கா? அசோசியேட் ப்ரொஃபஸர் கிடையாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கிடையாது, ப்ரொஃபஸருக்கும் கிடையாது. இது 2016 21 அந்த 5 வரைக்குள்ள தரவுகள். 5 வருஷமும் கிடையாது. ஆனால் நம்ம ஆர்டிக்கல் என்ன பார்த்தோம்? 98% உயர்கல்வி நிறுவனங்களில் முன்னேறிய வகுப்பினர்னு பார்த்தோம். 27 இங்கே வரவே இல்லை. அந்த ஆர்டிக்கல் மட்டும் இல்லை, நான் ட்ரெயினில் வரும்போது பார்த்த 5 ஆர்டிக்கல்லையுமே எங்கேயுமே இந்த 27க்கு கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இங்கே கிடையாது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இப்போ வரைக்கும் கல்வியை பார்த்தோம். இப்போ வேலை வாய்ப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தேர் டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ் ABCD. அந்த 4த்துலேயும் அங்கேயும் திருப்பி அந்த 27 நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. அப்போ அந்த சிஎன்பிசி ஆர்டிக்கல் வருது. அந்த ஆர்டிக்கல் வந்த அப்புறம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து அதை பார்க்குறாங்க. சிஎன்பிசி ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்தோம்? ஓபிசி மாணவர்கள் தான் 5 வருஷத்தில் அதிகமாக ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க. ஓபிசி மாணவர்கள் தான் அதிகமாக ஆப்ட் அவுட் ஆயிருக்காங்க. 2066 and 4596 ட்ராப் அவுட்ஸ் ஃப்ரம் ஓபிசி. இதை நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஆனால் அவங்க பண்ணியிருக்கிற மெஷர்ஸை பாருங்கள். இட் இஸ் பிளானிங் டு ரிவைஸ் இட்ஸ் ரெகுலேஷன்ஸ் கன்சர்னிங் எஸ்சி எஸ்டி அண்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். அதிகமாக ட்ராப் அவுட் ஆனது யாருன்னா ஓபிசி. ஆனால் அவங்களுடைய மெஷர்ஸ் யாருக்கு? எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ். இதுதான் ஓபிசி மக்களுக்கு எதிராக நடுவண் அரசாங்கத்தாலையும் மாநில அரசாங்கத்தாலையும் இழைக்கப்பட்ட அநீதி. இப்போ தெரியுதா? எவிடன்ஸோடய பேசிடுறேன். வேற என்னெல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிறது டார்க் பீரியட் ஆஃப் ஓபிசிஸ். 42 வருடமாய் நம்மளுடைய ஓபிசி நம்மளுக்கு மூத்தவர்கள் என்னென்ன சிக்கல்லாம் அனுபவிச்சாங்க அப்படின்றதான் பார்க்கணும். 1951 வந்து செண்பகம் துரைராஜன் வழக்கு வருது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவங்க வந்து ப்ரொபோர்ஷனேட் ரிசர்வேஷன், ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுத்த ரிசர்வேஷன், அதாவது இந்த வகுப்புக்கு இவ்வளோ, அதுதான் முதல் ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க? இல்லைப்பா இது செல்லும், அது கேன்சல்டு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது மദ്രാஸ் சமஸ்தானத்திலும் சரி, இந்தியா ஃபுல்லாக பல இடங்களையும் சரி போராட்டங்கள் வெடிக்குது. அதுக்காக 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், முதல் அரசியல் சாசன மாற்றம் நடக்குது. அதில் செக்ஷன் 15(4) அப்படின்றது இணைக்கப்படுது. 16(4) 15(4). 15(4)னா என்ன அப்படின்னா, தோ எல்லா மக்களையும், இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரஜைகளையும் சமமாக தான் நடத்தணும். ஆனால் எஸ்சி எஸ்டி எஸ்சிபிசி, சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது ஓபிசி, அவங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரொவிஷன்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ? 1951. அதுக்கப்புறம் 1953 காலா கலேக்கர் கமிஷன் வருது. அவங்க வந்து 1955 2 வருஷம் அவங்க வந்து சர்வே பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. 6 வருஷம் அந்த ரிப்போர்ட் அப்படியே இருக்கு, ஒன்றுமே பேசல. 1961 வருது. பொதுவாக ஒரு பில் வருது இல்லை ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா அதை பற்றிய விவாதம் வந்து 2 அவைகளும் நடக்கும், மேலவை கீழவை, ராஜ்யசபா லோக்சபா 2 நடக்கும். 2 எந்த விதமான விவாதமும் இல்லாமல் 1961 காலா கலேக்கர் கமிஷன் அந்த ரிப்போர்ட் வந்து கீழ்த்தெறியப்படுது. அதுக்கப்புறம் 16 வருஷம் யாரும் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. 1977 ஜனதா பார்ட்டி ரூலிங் வருது. மொரார்ஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். பல எம்எல்ஏஸ் மற்றும் அவருடைய ஓன் முயற்சி, அதனால் 1978 நம்ம பீகான் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல், அவரும் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர் தான். அவரின் தலைமையில் செகண்ட் NCBC நேஷனல் பேக்வர்ட் கமிஷன் உருவாக்கப்படுகிறது. 20/12/1978. 79 அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 31/12/1980 முடிக்கிறாங்க. இதில் நான் முக்கியமான ஒரு நிகழ்வை சொல்லணும். 14/1/1980 வந்து இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. ஜனதா பார்ட்டி ஆட்சி வந்து கவுந்துருது. எங்கே நம்ம எதிர்கட்சி ஆச்சு, நம்மளோட ரிப்போர்ட்டை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஜனதா பார்ட்டியிலிருந்து, அவர் தீவிரமான ஜனதா ஆதரவாளர்,
காங்கிரஸுக்கு பயங்கர எதிர்ப்பாளர். ஆனால் இந்த ரிப்போர்ட் ஒழுங்காக நடக்கணும், இந்தியாவில் இருக்கிற எல்லா பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் நீதி போய் சேரணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸில் வந்து அவர் இணைச்சிக்கிறாரு. இணைச்சிக்கிட்டு 31/2/1980 வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. எப்போ? 31/12/1980. 10 வருஷங்கள் 1990 வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் சரி, மாற்றமும் சரி, அதில் டிபேட்டிங்கும் சரி, அது இம்ப்ளிமெண்டேஷனும் சரி, ஒன்றுமே பண்ணலை. 10 வருடங்கள் எதையுமே பண்ணலை. அப்புறம் 2/12/1989 விபி சிங், மாமனிதர் விஸ்வநாத் பிரதாப் சிங் அவர்கள் வந்து ஜனதா தளம் அப்படின்ற ஒரு கட்சியில் வந்து ஆட்சி அமைக்கிறாரு பிரைம் மினிஸ்டராக. 13/8/1990 மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டான 27% ரிசர்வேஷன் ஃபார் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இஸ் இம்ப்ளிமெண்டட். அண்ட் சார் சொன்ன மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு சில நாட்கள்லேயே வட இந்தியா முழுவதும் பிரச்சனை. நிறைய மாணவர்கள் வந்து தீக்குளிச்சாங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து அடித்து நொறுக்கப்படுது, பல விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்குது. அதனால் விபி சிங் அவர்கள் வந்து நமக்கு அவ்வளோ நல்லது செஞ்சவர் ரிசைன் பண்ணுறாரு. அண்ட் நிறைய பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகுது. 13/8/1990 கொடுக்கப்படுற அந்த ஒரு 27 ரிசர்வேஷன் ஸ்டே ஆகிடுது. அண்ட் தென் 16/11/1992 நவம்பர் 16, 1992 இந்திரா சாஹினி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வருது. 9 நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வராங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு 27% ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது வேலை வாய்ப்பில். எப்போ? 1951 முதல் அரசியல் சாசன மாற்றம் நடத்தப்பட்டது. 42 ஆண்டுகள் கழித்து 1992 தான் அந்த 27 விழுக்காடு அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இதுதான் தி டார்க் பீரியட் ஆஃப் ஓபிசிஸ். வேற என்னெல்லாம் அநீதி பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 340 என்னன்னு பார்க்கணும். ஆர்டிகல் 340 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கமிஷன் ஃபார் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்றது உருவாக்கணும். அது உருவாக்கின எதுக்கு அப்படின்னா, அவர்களுடைய கண்டிஷன்ஸ், அவர்களுடைய எஜுகேஷன் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க, இந்தியாவில் எந்த அளவுக்கு அவங்க பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாற்றங்களை வந்து செய்யணும். அண்ட் இன்னொன்று சொல்லுது, முக்கியமான விஷயம் தான், பீரியாடிக் சர்வே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை வந்து நடத்தி, அதை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் அதை நடத்தி அதில் வர தரவுகளை வைத்து மாற்றங்களை வந்து செய்ய வேண்டும். இது ஆர்டிகல் 340 சொல்லுது. ஆர்டிகல் 340 மட்டும் இல்லை, 4 ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டோடைய 4 ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. எம்ஆர் பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் 1962, கேசி வசந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1985, இந்திரா சாஹினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992 அண்ட் அசோக் குமார் தாக்கூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2008. 4 ஜட்ஜ்மெண்ட், 2 ஹைகோர்ட், 2 சுப்ரீம் கோர்ட். இந்த 4 ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, பீரியாடிக்காக சர்வே பண்ணி அந்த தரவுகளை வைத்து தான் ரிசர்வேஷன் கொடுக்கப்படணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டும் சரி, அரசியல் சாசனமும் சரி சொல்லுது. ஆனால் 1931 ஆங்கிலேய ஆட்சி அப்போ பண்ண சர்வே தான் ஓபிசிகளுக்காக கடைசியாக எடுக்கப்பட்ட சர்வே. அப்போ இவங்க அரசியல் சாசனத்தையுமே மதிக்கவே இல்லை. ஆனால் 2011 எஸ்சி எஸ்டிக்கான சர்வே நடத்தப்பட்டது. நம்ம சென்சஸில் எஸ்சி எஸ்டியோட சர்வே சென்சஸோட சேர்த்து நடத்தப்பட்ட பொழுது ஏன் ஓபிசி மக்களுக்கு அதை எடுக்கவில்லை? 1931 கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆக போகுது, 94 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த சர்வே எடுக்கலை. அடுத்த வருஷம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்க்கணும். 2011 சென்சஸ் படி எஸ்சி பாப்புலேஷன் இன் இந்தியா 16.6%, எஸ்டி பாப்புலேஷன் இன் இந்தியா 8.6%. அவர்களுடைய ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 15%, ஓரளவுக்கு 16-15, ஓகே. எஸ்டி 8.6%, ரிசர்வேஷன் 7.5%, ஓகே, ஒத்துக்கிற அளவுகள் இருக்குது. ஆனால் நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு என்எஸ்எஸ்ஓ அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. 2011 வந்த தரவுகளை வைத்து அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்கல் மாடலிங் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் வச்சு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதில் ஓபிசியோடைய பாப்புலேஷன் 41% இந்தியாவில், 41. ஆனால் நமக்கு இருக்கிற ரிசர்வேஷன் 27%. அதையும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல, அது ஒரு விஷயம். ஆனால் இருக்கிறது 27%. எஸ்சிக்கு 16.6%, ரிசர்வேஷன் 15%, எஸ்டி 8.6%, ரிசர்வேஷன் 7.5%. ஓபிசியோடைய எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் இஸ் 41%. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் இஸ் ஜஸ்ட் 27%, which is not being given properly. அதே 340 செக்ஷன் படி கமிஷன் ஒன்று உருவாக்கணும்னு சொன்னேன்.
340 அரசியல் சாசனம் எப்போ 1948 உருவாக்கப்பட்டது. ஆனால் 1993 தான் என்சிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படுது. 25 ஆண்டுகள் கழித்து தான் 2018 ஸ்டாச்சுட்டரி பாடி ஆகுது. அப்படின்னா அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஆனால் 1978 1978 நேஷனல் எஸ்டி கமிஷன் உருவாக்கப்பட்டது. 12 ஆண்டுகள் கழித்து, வெறும் 12 ஆண்டுகள்லேயே 1990 அதுக்கு ஸ்டாச்சுட்டரி பாடி ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு என்சிபிசிக்கு 25 ஆண்டுகள் எடுத்தது. இதுதான் அநீதி. கிளியர் கட் எவிடன்ஸ் ஆஃப் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் ஹேப்பனிங் அகெயின்ஸ்ட் ஓபிசிஸ். ஆனால் 2018 ஸ்டாச்சுட்டரி பாடி ஆச்சு. தலைவர் நியமிக்கப்பட்டாரான்னு கேட்டால் கிடையாது. இப்போ இருக்கிற தலைவர் பேர் ஹன்ஸ்ராஜ் அஹிர். ஆனால் அவர் என்சிபிசி தலைவராக ஆக்கப்பட்ட ஆண்டு 2023, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்போ 2017 2023 வரைக்கும் தலைவர் இருந்தாரான்னு கேட்டால் டேர்ன்ஸில் இருந்தாங்க. ஒரு ப்ராப்பராக தலைவர் கிடையாது. எஸ்எஃப்ஆர்பிசி மற்றும் மற்ற ஓபிசி அமைப்புகளின் வலியுறுத்தலின் பேரில் மட்டும்தான் அங்கே தலைவர் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு கண் துடைப்பு மாதிரி அந்த ஒரு ஆர்கனைசேஷன் 1993 2023 வரைக்கும் கண் துடைப்பாத என்சிபிசி இருந்திருக்கு. ஆனால் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி ஹேட் எவ்ரி ரைட் டு ஆக்ட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி ரைட் ஃப்ரம் 1990. சரி, என்னப்பா ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றியே சொல்கிறேன். அப்போ டெல்லியில் தான் ஓபிசி மக்கள் கைவிடப்பட்டாரா, மெட்ராஸில் இல்லையா, கோட்டையில் இல்லையா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி பார்ப்போம். 1980 31 50% பிசிக்காக ரிசர்வேஷன் அதிகரிக்கப்படுது. அதுக்கு எதிராக மார்த்தாண்டம் பிள்ளை அப்படின்றவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, எந்த தரவுகளை வைத்து நீங்கள் இதை செய்தீர்கள் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தை கேட்கும்போது அவர்கள் அம்பாசங்கர் கமிஷன் 1982 உருவாக்குறாங்க. 3 வருஷம் கழித்து 1985 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எந்த ஒரு கமிஷனும் இல்லாத ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு இதில் நடக்குது. தலைவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, 14 மெம்பர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு கமிஷன் அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் தான் இருக்கும். மண்டல் கமிஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் தான், கலையக்கார் கமிஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் தான். ஆனால் அம்பாசங்கர் கமிஷனுக்கு மட்டும் 2 ரிப்போர்ட் தராங்க. அம்பாசங்கர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் மைனாரிட்டி ரிப்போர்ட், 14 உறுப்பினர்களாக கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் மெஜாரிட்டி ரிப்போர்ட். அப்போதைய தமிழக அரசாங்கம் மெஜாரிட்டி ரிப்போர்ட்டை கணக்கில் கொண்டு பிசியை 50% ஆக்குறாங்க. அப்போ 1982 தான் கடைசியாக தமிழக அரசாங்கம் ஒரு சர்வே எடுக்குது. அது கமிஷன் மூலமாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அப்போது 1980 எம்பிசி வகுப்பையை பிரித்தெடுத்தது. அதாவது 50 30 20 கொடுத்தது. 2007 பிசிஎம் 3.5 உள்ளொதுக்கீடு, 2021 எம்பிசிவி அதாவது 10% உள்ளொதுக்கீடு. இந்த மூன்றும் எந்த தரவுகளின் அடிப்படையின் கீழ் தரப்பட்டது? டேட்டா எடுத்தாங்களா? இல்லை. மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வச்சு ஏதாவது ப்ரொபோஷன் வச்சு பண்ணாங்களா? இல்லை. எதை வச்சு கொடுத்தாங்க? 1982 எடுத்த ரிப்போர்ட் வச்சு கொடுத்தாங்க. அப்போது யாரா ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எதிர்த்து போகிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த ரிசர்வேஷனுடைய உண்மைத்தன்மை அங்கே கேள்விக்குறியாக்கப்படும். அண்ட் இட் கேன் பி ஸ்ட்ரைக்கன் டவுன் பை தி சுப்ரீம் கோர்ட். அப்போது இதை வேணாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸ்ட் சர்வே, அது இன்றியமையாத ஒன்று. ஆனால் இப்போ வரைக்கும் சரி, இனிமேலும் சரி, தமிழக அரசாங்கம் அதை பண்ண போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்த வருஷம் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்ப்போம். ஆனால் 1982 தான் தமிழகத்தில் இறுதியாக நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அப்போது நடுவண் அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, ஓபிசி மக்களை கை கழுவி விட்டனர். அதுதான் உண்மை. நம்ம ஏதாவது அங்கே போய் கேட்குறோம், இதெல்லாம் சொல்கிறீங்கப்பா, இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் வரி, இது அகென்ஸ்டாக இருக்குது, இது கேன்சல் டவுன் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் செவிடன் காதில் சங்கூதியது போல தான். ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் சாவு, பாரதியாருடைய வாக்கு. அந்த வாக்கு ஓபிசி மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எப்படி ஒன்றுபட வேண்டும், எந்த கொடையின் கீழ் ஒன்றுபட வேண்டும், நம்ம யார் வழி நடத்துவார், இந்த 3 கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் இருந்தது. அப்பொழுது ஐ கேம் அக்ராஸ் எஸ்எஃப்ஆர்பிசி, சொசைட்டி ஃபார் தி ரைட்ஸ் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ். டிசம்பர் 2020 கோவை மாநகரில் திரு ரத்ன சபாபதி ஐயா அவர்களாலும்
ஏனைய பெரியோர்களாலும் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற, மிக முக்கியமான வார்த்தை, அரசியல் சார்பற்ற அமைப்பு தான் எஸ்எஃப்ஆர்பிசி. 9 கரங்கள் கோர்த்திருக்கும் லட்சணை, இந்த 9 forehands, ஒன்றி சேர் உரிமை காக்க என்ற தாரக மந்திரத்தையும் கொண்டு பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக உரிமைகளை காக்க நமக்கான அமைப்பு தான் எஸ்எஃப்ஆர்பிசி. என்னென்ன சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்னா நிறைய செஞ்சுருக்காங்க. அதில் எனக்கு பிடித்த ஒரு 6. நம் உரிமைகளை நிலைநாட்ட சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட்டில் சட்டத்தின் துணை கொண்டு போராடினார்கள். கல்வியில் சிறந்து விளங்கும் மாணாக்கர்களுக்கு கல்வி கடன்களை எளிதாக பெற்றுத்தருதல். ஈரோடு, சத்தியமங்கலம் மற்றும் கோவையில் ஓபிசி மையங்களை நிர்வகித்தல். அதை சார் கொஞ்ச நேரம் முன்னாடி நல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணார். டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்கும் உதவும் விதமாக இணைய வழி மாதிரி தேர்வுகள், மாக் டெஸ்ட் மற்றும் நோட்ஸ் எப்போவுமே இவங்க வெப்சைட்டில் இருக்கும். கிராமப்புற ஓபிசி மாணவர்களுக்கு மற்றும் மக்களுக்கு உதவும் விதமாக மொபைல் ஹெல்ப் டெஸ்க். இது எனக்கு தெரிந்த எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இதற்கும் பண்ணதில்லை. ஏன்னா எல்லாருமே சிட்டி சைடு, ஒரு ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருநெல்வேலி, இப்படி பெரிய பெரிய டவுன்ஸும் சிட்டிஸில் இருப்பாங்க. அப்போ கிராமப்புற ஓபிசி மக்களுடைய முன்னேற்றங்கள் அது நமக்கு தேவை இல்லையான்னு கேட்டால் அதுதான் அதிகமாக தேவை. ஏன்னா சிட்டிலையும் டவுன்ஸ்லையும் இருக்கிற மாணவர்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு வசதி இருக்கும். ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கோ, ஒரு எஜுகேஷன் லோனுக்கு, பேங்க்குக்கோ அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற அந்த ஒரு ப்ராசஸ் தெரியும். ஆனால் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், கிராமப்புற மாணவர்களுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அதை அவங்களுக்கு உதவி செய்யும் விதமாக மொபைல் ஹெல்ப் டெஸ்க், நடமாடும் சேவை மையங்களை நிறுவியது. கோர் டிமென்ஸ் ஆஃப் எஸ்எஃப்ஆர்பிசி, மை ஃபேவரட், கோர் டிமென்ஸ் ஆஃப் எஸ்எஃப்ஆர்பிசி என்னும் படவரி பக்கம், படவரினா இன்ஸ்டாகிராம், படவரி பக்கத்தில் தினமும் வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி சார்ந்த செய்திகளை பகிர்ந்தல். நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக பார்ப்பேன். இன்ஸ்டாகிராமில் டெய்லி ஏதாவது ஒன்று வரும். பெல், இல்லை ஆர்மி, இல்லைனா எய்ம்ஸ், இல்லைனா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்த ஏதாவது ஒரு போஸ்ட் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நானே யோசிச்சிருக்கேன், எப்படி இவங்களால் இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னு. இப்படி பல சேவைகளை அளித்தாலும் அவற்றுள் மிக மிக முக்கியமானது தான் ஓபிசி ரைட்ஸ் இணையதளம். இந்த இணையதளம் மூலமாக தான் நான் அந்த எக்ஸாமையும் அட்டன் பண்ணேன். இந்த ஆர்கனைசேஷன் கூட நான் காண்டாக்டும் இந்த ஒரு இணைய வழியால் தான். என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா நீங்களே அசந்துருவீங்க. ஐஐடி எல்லாம் விரல் விட்டு எண்ணிக்கோங்க. ஐஐடி, என்ஐடி, IIT DM, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி IIST, IHM, IIM, நைசர், ஐசர், SPA, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிமர், NIFT, FCRI, IISc, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போன்ற நடுவன் இப்போ நான் சொன்னது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான். இது பாதி பேருக்கு என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காதுல்ல. NHM, நேஷனல், IHM, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அது இருக்குன்னு எனக்கு தெரிய வந்ததே இந்த ஒரு இணையதளம் மட்டும்தான். இது மட்டும் இல்லை, இன்னும் விரலை ரெடி பண்ணிக்கோங்க. நீட், JEE, IIT JEE, நீட் PG, இனிசெட், நெஸ்ட், ஜாம், CAT, NATA, IIT, UPSC, SSC, SSB, RRB, UGC NET, IBPS, GATE, NDA, CLAT, AILET, TANSET, AFCAT, எவ்வளோ இருக்குது? என்னால் இவ்வளோ தான் எழுத முடிஞ்சது. இதை விட நிறைய இருக்குது. போன்ற மத்திய மற்றும் மாநில அரசுகளின் போட்டித் தேர்வுகளின் பாடத்திட்டம் மற்றும் விண்ணப்ப முறை பற்றி தெளிவாக நமது obcrights.org இணையதளத்தில் காண முடியும். வேறு எந்த வெப்சைட்லையும் இது பார்க்க முடியாது. சிக்ஷான்னு அப்படியே வெப்சைட் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். சிக்ஷாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னா, பே பண்ணால் மட்டும்தான் சில எக்ஸாம்ஸை நம்ம பார்க்க முடியும். ஆனால் obcrights.orgயில் நீங்கள் போய் சர்ச் பாரில் போயிட்டு எக்ஸாம்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்களே எல்லாம் வரும். இன்னும் நேரம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பாருங்கள். 10,000 ஆர்டிக்கலாக, டெய்லி ஒரு 100 ஆர்டிக்கல், டெய்லி ஒரு 50 ஆர்டிக்கல் 20 நாளில் முடிச்சிடலாம். கரெக்டாக 20 இல்லை 200 நாளில் முடிச்சிடலாம். பரவாயில்ல. ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் நீங்கள் பார்க்கும்பொழுது இத்தனை இருக்கா, மத்திய அரசாங்கத்தில் இந்த நிறுவனம்லாம் இருக்கா, மாநில அரசாங்கத்தில் இந்த எக்ஸாம்லாம் இருக்கா அப்படின்னு வியந்து போவீங்க. அது மட்டுமின்றி இடஒதுக்கீடு, அதன் வரலாறு மற்றும் ஓபிசி மக்களின் உரிமை பற்றியும், இப்போ நான் எடுத்தது எல்லாமே, நான் பேசின எல்லா கண்டென்ட்டும் obcrights.org தான் எடுத்தேன். ஸோ அவர்களுக்கு நன்றி. பற்றியும் நம் இணையதளத்தில் உள்ளது. இதற்கு முழுமுதற் காரணமாக எஸ்எஃப்ஆர்பிசியின் ஐடி டீம் தொழில்நுட்ப குழுவிற்கு என் இதயம் கலந்த நன்றிகள். ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கோட்டு. இஃப் யூ ஹோல்ட் அ கன் அண்ட் ஐ ஹோல்ட் அ கன், வி கேன் டாக் அபவுட் தி லா. நீயும் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வர, நானும் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா சட்டத்தை பற்றி பேசலாம். இஃப் யூ ஹோல்ட் அ நைஃப் அண்ட் ஐ ஹோல்ட் அ நைஃப், வி கேன் டாக் அபவுட் ரூல்ஸ். நீ ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர, நானும் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா விதிமுறைகளை பற்றி பேசலாம். இஃப் யூ கம் empty handed and I come empty handed, we can talk about reason. நீயும் வெறுங்கையோட வர, நானும் வெறுங்கையோட வரேன் அப்படின்னா காரணிகளை பற்றி பேசலாம். பட் இஃப் யூ ஹோல்ட் அ கன்
அண்ட் ஐ ஒன்லி ஹேவ் அ நைஃப் தென் த ட்ரூத் லைஸ் இன் யோர் ஹேண்ட். நீ துப்பாக்கியோட வர, நான் கத்தியோட வர. துப்பாக்கி கத்தியை விட வலிமையானது. ஆனால் நீ சொல்றதான்ப்பா உண்மை, ஏன்னா எனக்கு உயிர் முக்கியம். உண்மை உன் கரங்களில் இருக்கிறது. லாஸ்ட் என்ன பாருங்க, பட் இஃப் யூ ஹேவ் அ கன் அண்ட் ஐ ஹேவ் நத்திங், then what you hold in your hands is not a weapon, it's my life. நீ ஒரு துப்பாக்கியோட வர, நான் வெறுங்கையோட வரேன் அப்படின்னா உன் கையில் இருப்பது ஆயுதம் இல்லாது என்னுடைய வாழ்க்கை. ஏன்? யார் போராடுறாங்களோ, யாருக்கிட்ட போராடும் வலிமை இருக்கோ, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவர்களுடைய குரல் மட்டும்தான் இங்க ஒலிக்கும். அதனால் ஓபிசி மாணவர்களே, இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க மாணவர்களே, அதிகாரத்தை நோக்கி பயணிங்கள். கல்வி முக்கியம்தான். நான் ஒரு டாக்டர், ஐ எம் ரிசர்ச்சர் ஆல்சோ. பட் நானே சொல்கிறேன், அதிகாரத்தை நோக்கி, அது அரசு வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் போஸ்டாக இருக்கட்டும், எதனாலும் இருக்கட்டும், அதிகாரத்தை நோக்கிய பயணம் மட்டுமே உங்களுடைய உரிமைகளை நீங்கள் தனியாளாக நின்று கேட்கும் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு யூபிஎஸ்சியில் ஒரு கலெக்டராக இருந்து ஒரு கலெக்டர் வராரு, நம்ம போகிறோம், ரோடு குழியாக இருக்குது, கான்ட்ராக்டர் இருக்கார், நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம்? போடா, அதான் எங்களுக்கு தெரியும், கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தாச்சு. இதுதான் கான்ட்ராக்டருடைய வார்த்தையாக இருக்கும். இதே போய் ஒரு கலெக்டர் கிட்ட சொல்ல முடியுமா? ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆஃபீஸர் சொல்ல முடியுமா? டெபுட்டி கலெக்டர் சொல்ல முடியுமா? அவளை என் தாசில்தார் கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. ஏனால் அதுதான் பவர், அதிகாரம். ஆக நம் உரிமைகளை மீட்க நாம் போராடியாகத்தான் வேண்டும். சமூக மாற்றம் மற்றும் சமூக முன்னேற்றம் என்பது தனி மனித மாற்றத்தால் சாத்தியமில்லை. அப்போ சாய் கணேஷ் வந்து 8 கோல்டு மெடல் எடுத்துட்டாரு, ஐஏஎஸ் எம்எஸ் போயிட்டாரு, அதனால் வந்து என்னுடைய சமூகம் ஓபிசி வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருமான்னு கேட்டால் நிச்சயம் இல்லை. எப்படி முன்னேறும்? கடைக்கோடி ஓபிசி மாணவர்களுக்கும் நடுவண் அரசாங்கத்தில் இத்தனை தேர்வு இருக்கு, எனக்கு 27% இருக்கு, அதை ஏன் கொடுக்கலேன் அப்படின்ற அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுதுதான் ஓபிசி, அந்த ஒரு ஓபிசியோடைய உரிமைகள் நிலைநாட்டப்படும். தமக்குள் இருக்கும் சிறு சிறு பேதங்களை மறந்து, இங்க ஓபிசி அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ஜாதிகள் இருக்கு, நிறைய கம்யூனிட்டிஸ். ஆனால் அரசியல் பிளவு இருக்கு, ஜாதிய ரீதியான பிளவுகள் இருக்கு, அது எல்லாம் மறக்கணும். அரசியல் பேதங்களை தவிர்த்து சிறு சிறு ஜாதி பேதங்களை மறந்து ஓபிசி மக்களின் முன்னேற்றம் என்ற பொது குறிக்கோளை நோக்கி வீர நடை போட வேண்டும். ஒன்றி சேர்வோம், நம் உரிமையை காப்போம். நன்றி.